வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. இதில் சொல்லப்படும் கருத்துக்கள் அனைத்தும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, நாளைக்கு வந்து நிஃப்டி, அதான் இன்றைக்கி வந்து எக்ஸ்பிரி டே நம்ம வந்து ஒரு லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். என்ன அப்படின்னா, நமக்கு வந்து R1 அப்படின்னா 22,676 கொடுத்துருந்தோம். அதே மாதிரி R2 அப்படின்னா 22,742 கொடுத்துருந்தோம். ஸோ நிஃப்டி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லாவே ஒரு அப் ட்ரெண்ட். அதாவது என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நிஃப்டி வந்து போகாத ஒரு உச்சம் தொடாத ஒரு ப்ரைஸ் 23,000 அப்படிங்கிற ப்ரைஸ்க்கு போய் இன்றைக்கி நிஃப்டி வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஓகே, நிஃப்டியினுடைய நாளையினுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம இப்போ அனலைஸ் பண்ணலாம். நம்ம எப்போவுமே சொல்கிறது தான் என்னென்னா, இப்போ நம்ம கொடுக்குற R1 அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு செல்லர் காலுடைய செல்லர் வந்து எந்த இடத்துல லாஸ் ஆவாரோ அவருடைய லாஸை வந்து நம்ம எடுத்து தான் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸாகவும் சப்போர்ட்டாகவும் கொடுத்துட்ருக்கோம். ஒரு புட்டுடைய செல்லர் எந்த இடத்துல லாஸ் ஆவாரோ அது சப்போர்ட்டாகவும், ஒரு காலுடைய செல்லர் வந்து எந்த இடத்துல அவர் லாஸ் ஆவாரோ அந்த இடத்த வந்து நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸாகவும் நம்ம கொடுக்குறோம். இது நீங்கள் நம்மளுடைய ப்ரீவியஸாக பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நாளைக்கு வந்து R1 அப்படின்னா நமக்கு வந்து 23,164 ரூபா அப்படிங்கிறது நாளைக்கு வந்து R1 இருக்கும். நமக்கு வந்து $23,164. ஓகே, 23,164ங்கிறது மேலே இருக்குது. அதே மாதிரி S1 அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, S1ங்கிறது நமக்கு வந்து 22,836 நமக்கு வரும். ஓகே, இது வந்து S1. S2 அப்படின்னா நமக்கு வந்து 22,672 வரும். 22,672. R2னா நமக்கு வந்து 23,328 நமக்கு ஆக்ட் ஆகும். R2ங்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நிஃப்டிக்கான நாளைக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ மார்க்கெட் வந்து ஓவராலாக மார்க்கெட் ப்ரொஃபைல் படி நம்ம வந்து எப்போவுமே அனலைஸ் பண்ணுறது தான். மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து நம்ம வந்து எப்போவுமே நிஃப்டினுடைய இண்டெக்ஸில் வைக்காமல் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ வந்து நிஃப்டினுடைய ஃபியூச்சர், அதாவது ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் வச்சு நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்ப்போம். நிஃப்டினுடைய ஃபியூச்சரில் சப்போர்ட் எது இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டினுடைய நம்ம ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் இருக்கிறோம். ஸோ ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் படி பார்க்கலாம். நமக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 22,880 வருது, 881. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்து நமக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகேவா, மார்க்கெட் வந்து இன்றைக்கி க்ளோசிங்லேருந்து இன்றைக்கி வந்து கரெக்டாக வேல்யூ ஏரியாவுக்கு அது கீழே தான் க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து சப்போர்ட் வந்து 22,881. அதில் தான் நமக்கு வந்து சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது. அடுத்து அதையும் மார்க்கெட் வந்து ஓவர் டேக் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து வேல்யூ ஏரியா லோ இருக்குது. வேல்யூ ஏரியா லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 22,750 அந்த ரேஞ்சில் வரும் நமக்கு வந்து வேல்யூ ஏரியா லோ. ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் படி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அடுத்து வந்து இப்போ இதுக்கு அடுத்து வந்து இந்த 22,750 மார்க்கெட் வந்துன்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய
அது வந்து விபிஓசிம்பாங்க, அதாவது வெர்ஜின் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது. அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 22,623 அந்த ரேஞ்சில் வருது. இது வந்து ஃபியூச்சருடைய ப்ரைஸ் வச்சு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், இண்டெக்ஸ் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓவராலாக நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், இப்போ ஃபியூச்சரில் உள்ள ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டையும் ஸ்பாட்டில் உள்ள ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ நிஃப்டியினுடைய ஃபியூச்சர், அதாவது மே ஃபியூச்சர் 30 கான்ட்ராக்டில் இருக்கிறோம். ஸோ நமக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இன்றைக்கி ட்ரேட் ஆகிருக்கக்கூடிய மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய இதை வச்சு பார்க்குறோம். மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய வேல்யூ ஏரியா ஹை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 23,023, ஆமாம் 23,023 இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 23,000 ப்ரைஸ், 23,000 ப்ரைஸில் வந்து நமக்கு வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா கால் சைடில் வந்து நமக்கு வந்து 3 கோடியும், புட் சைடில் வந்து 75 லட்சம் இருக்குது. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து நமக்கு வந்து இது இருக்குது. அந்த வேல்யூ ஏரியாவுடைய ஹை அப்படிங்கிறது அதுதான் டே ஹையும் கூட வந்துடும், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். அதேமாதிரி அதுக்கு அடுத்து வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து நமக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்குன்னு சொன்னோம். மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு மேலே, அதாவது இதுதான் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் நமக்கு, சாரி மன்னிக்கணும், வேல்யூ ஏரியா ஹை. ஸோ இது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். அப்போ மார்க்கெட் இந்த ரேஞ்சில் எங்கேயா ஓப்பன் ஆச்சுன்னா கீழே வந்தால் நமக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 22,881 வருது. ஸோ 22,880 அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்துருக்குன்னா அப்போ 22,800 தான் நம்ம 900 பார்க்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் செக் பண்ணி பார்த்துடலாம். எஸ், 22,900. 22,900 அப்படிங்கும்போது அதில் நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் சைடில் வந்து நமக்கு வந்து 1 கோடியும், புட் சைடில் வந்து 1.7 கோடியும் இருக்குது. ஸோ இதில் வந்து ரொம்ப ஒரு பெரிய சப்போர்ட்டாக வந்து நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி தெரியல. ஓகேவா? அடுத்து வந்து நமக்கு வந்து வேல்யூ ஏரியா லோ இருக்குது. இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலையும் மார்க்கெட் கட் பண்ணுச்சுன்னா வேல்யூ ஏரியாவுடைய லோ இருக்குது. வேல்யூ ஏரியா லோ அப்படிங்கிறது இந்த ப்ரைஸு. ஸோ இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 22,855 வருது. ஸோ நம்ம வந்து என்னென்னு பார்க்கலாம், அதில் வந்து எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, 22,800 வருது நமக்கு வந்து, 855 நமக்கு வந்து வேல்யூ ஏரியா லோ. ஸோ 22,800 அதில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக தெரியுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புட் சைடில் வந்து 1.57 கோடியும், கால் சைடில் வந்து 95 லட்சமும் இருக்குது. ஸோ மார்க்கெட்டோடைய இது பற்றி பார்க்குறோம். இதெல்லாம் வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுடைய இது வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகேவா? இது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், இது வேல்யூ ஏரியா ஹை, இது வேல்யூ ஏரியா லோ. ஸோ இங்கெல்லாம் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணியிருக்கோம். நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும்போது, ஸோ லைவாக மார்க்கெட் இந்த இடத்துல வரும்போது நீங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணி பாருங்கள், கால் சைடில் எப்படி இருக்குது, புட் சைடில் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.